Myself, yes, Mohammed Shafir Apu, roll number 22 BVC 134, subject audio production, topic is radio interview. இப்போ நம்ம இந்த இன்டர்வியூவில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க பேர் ரவிச்சந்திரன். கொடைக்கானல்லையே வந்து ஒரு வெல் அக்ளைம்டு ஒரு டூரிஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் அவங்க தான். வாங்க அவங்கள்ட்ட பேசலாம். ஹலோ சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் லைஃப், நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். என்னோடய பேர் வந்து ரவிச்சந்திரன். நான் பிறந்தது வந்து கோயம்புத்தூர், படித்தது வந்து ஊட்டியில். அப்புறம் ஒரு ஒர்க்குக்காக கொடைக்கானல் போனேன். பட் அங்கேயே நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். என்னென்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டு வந்து ஃபோட்டோகிராஃபி. ஸோ நான் வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு அந்த ஃபீல்டுக்கு வந்து. அதாவது அந்த ஃபிலிம் கேமரா காலத்துலேருந்து டிஎஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க, எஸ்எல்ஆர், டிஎஸ்எல்ஆர், அப்புறம் இப்போ வந்து மிரர்லெஸ். ஸோ இன்ன வரைக்கும் அப்டேட்டில் இருக்கேன். நான் வந்து இருக்கிற இடம் வந்து கொடைக்கானல் ஒரு டூரிஸ்ட் பாயிண்டில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் வருவாங்க, ஆக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரே நிமிஷத்தில் பிரிண்ட்டு போட்டு அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ நிறைய பேர் இப்போ இந்த காலத்தில் எல்லாம் மொபைல் கொண்டு வந்து இருந்தாலும் இன்னும் அதோட வேல்யூ தெரிஞ்ச ஆளுங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த ஊரை போய் சுற்றி பார்க்குறத விட கடைசியாக நீங்கள் ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திரும்ப கொண்டு போகிற ஒரு மெமரிஸ்னால் அது ஒரு ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஸோ அது இப்போ இல்லை, கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த கொரோனா டைமில் தான் அந்த மக்கள் வீட்டுக்குள்ளாரியே எல்லாம் அடங்கி போயிருந்த போது அந்த ஃபோட்டோகிராஃபியோட அந்த மீனிங் என்னன்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. மொபைலில் தான் என்ன எடுத்து வச்சுருந்தாலும் அந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஆல்பத்தில் இருந்து பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனாக்கு அப்புறம் அந்த டூரிஸ்ட் பாயிண்டில் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிற அந்த தொழில் வந்து கொஞ்சம் நல்லாவே முன்னேறி இருக்குது. காரணம் வந்து நான் சொன்ன இந்த கொரோனா ரீசன். ஸோ இப்போ வந்து நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. இன்னொன்று நான் நிறையா ஒரு 2-3 மூவிக்கெல்லாம் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து கடைசியாக நாங்கள் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த குரூப்புக்கு வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. அவங்க அங்கே வந்தாங்களா அங்கிள்? வந்தாங்க. எப்போ வந்தாங்க? ஒரு 40 டேஸ் வந்து அவங்க வந்து அங்கே அந்த குணா கேவ் அப்புறம் அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து ஷூட்டிங் நடந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஷூட்டிங் நடக்கும்போது உண்மையான பாய்ஸ் வந்தாங்களா? உண்மையிலே போய் விழுந்தவங்க? ஷூட்டிங் வந்து 2006 நடந்த சம்பவம். அந்த கேரளாலேருந்து வந்த பசங்க. ஆனால் அந்த படம்லாம் எடுத்து முடிச்சு இப்போ ட்ரெண்டிங் ஆனதுக்கு அப்புறம் இப்போ அந்த லைவ் ஒரிஜினல் அந்த அந்த குழிக்குள்ளே விழுந்த அந்த சுபாஷுங்கிற பையனும் அந்த காப்பாற்றின குட்டன் அப்படிங்கிற அந்த ஒரு 10 பேர் டீம் வந்து இப்போ ரீசெண்டாக கொடைக்கானல் வந்திருந்தாங்க. ஸோ வந்து அவங்க அந்த இடத்துலெல்லாம் பார்த்து அந்த மெமரிஸ் எல்லாம் அவங்களும் பகிர்ந்துட்டு போனாங்க. ரசிகர்கள்லாம் குமிஞ்சு நிறைய பேர் வந்து அவர்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஓகேங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து சுற்றுலா பயணிகளுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருப்பீங்க. கோவிட் டைமில் உங்களை அது எப்படி பாதிச்சிச்சு? கோவிட் டைமில் வந்து வேர்ல்டு முழுவதுமே இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை. அது ஃபோட்டோகிராஃபருக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அந்த இது நடந்துச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவி வந்து எப்படின்னா, கொரோனா பீரியடில் ஒரு கொடைக்கானல் மழை பெய்யுது மலைப்பகுதியில் இருக்கிற ட்ரைபல் ஏரியாவில் போய் நாங்கள் உதவி பண்ணோம். இன்டீரியர், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே வாகனம் போகாது, 4 வீல் ஜீப்பில் தான் போகணும். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ நாங்கள் அப்படிலாம் போய் எங்களால் முடிஞ்ச உதவியில் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேதர் பண்ணி அதை கொண்டு போய் அந்த மக்கள்கிட்ட சேர்த்தோம். அவங்க இன்னும் எங்களை ஞாபகம் வச்சுருக்காங்க. ஓகே. அப்போது கோவிடில் உங்களுக்கு அது எந்த ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்கல? பாதிப்பு கொடுக்கலன்ட்டு இல்லை, எல்லாத்துக்கான ஒரே பாதிப்பு தானே அது. எனக்கு மட்டும் கிடையாது, எல்லா தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. இதுவும் கடந்து போகும். அப்படி. ஓகே அங்கிள், இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் காலத்தை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு ஃபோட்டோங்கிறது வந்து, அதாவது வியட்நாம் செகண்ட் வேர்ல்டு வாரை ஸ்டாப் பண்ணதே ஒரே ஒரு ஃபோட்டோன்னு சொல்லுவாங்க. என்னன்னா அந்த ஒரு குழந்தை வந்து பயந்து ஓடிட்டுருக்கும் அந்த பாம்லாம் பிளாஸ்ட் ஆகி வரும்போது. ஸோ அதை ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருப்பாரு. அந்த ஃபோட்டோ தான் அந்த வேர்ல்டு வரவே நிப்பாட்டுச்சுன்னு ஒரு கதை இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபோட்டோக்கும் ஒரு மீனிங் இருக்குது.
ஓகே அங்கிள் இப்போது இவ்வளோ பேசியாச்சு. நான் ஃபஸ்ட்டு உங்களை சார்னு கூப்பிட்டு இப்போ அங்கிள் வரைக்கும் வந்துட்டேன். அவ்வளோ பேசும்போது உங்களுக்குள்ளே நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து இன்னும் ஃபோட்டோகிராஃபியாக வேறு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொடைக்கானலில் பெரிய லெவலில் ஒரு ஷாப் திறந்து அந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியா தான் பிஸ்னஸோட ஃபர்ஸ்ட் பார்ட்னர். ரெண்டாவது தான் நம்ம கடை வைக்கிறது மற்றதெல்லாம். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட் அண்ட் இது இருந்தாலே போதும், நம்ம வந்து பிஸ்னஸில் ஜெயிச்சிடலாம். ஓகேங்க, தேங்க்யூ. இனிமேல் இன்னும் உங்களை பார்த்து நாங்கள் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகும். தேங்க்யூ.